இப்போ நாம் பார்க்க போகிறது +2 மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸாம்பிள் சம் 7.6 கொஷின் பாருங்கள். greater than equal 0 எனும் என் நேரத்திலும் ஒரு துகளின் நிலை s of t equal t³ minus 6t² plus 9t plus 1 எனும்படி கிடைமட்ட கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது. இங்கு s என்பது மீட்டரிலும் t வினாடிகளிலும் கணக்கிடப்படுகிறது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் துகள் ஓய்வடையும் போது நேரம் என்ன. ரெண்டாவது சப்டிவிஷன் துகள் திசை மாறும் போது நேரம் என்ன. தேர்ட் சப்டிவிஷன் முதல் 2 வினாடிகளில் ஒரு துகள் பயணிக்கும் மொத்த தூரம் எவ்வளவு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ன்றது மீட்டர்னும் டீன்றது வந்து வினாடினும் கொடுத்துருக்காங்க. நமக்கு அவங்களே வந்து இந்த துகளுக்கான ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ எஸ் ஆஃப் டீனுமோ நமக்கு தெரியும் இடப்பெயர்ச்சின்னுட்டு. இந்த ஒரு துகள் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இந்த துகள் ஓய்வடையும் போது இருக்கிற நேரம் என்ன, இந்த துகளோட திசை மாறும்போது என்ன நேரம் இருக்குது, கடைசியாக மொத்த தூரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டி, அதாவது திசையை கண்டுபிடிக்கலாமா. இப்போ கொஷனில் கொடுத்துருக்காங்க எஸ் ஆஃப் டி ஈக்குவல் t³ minus 6t² plus 9t plus 1 கொடுத்துட்டாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி திசைவேகம் கண்டுபிடிக்கலாமா. இப்போது திசைவேகம்னும் போது நம்ம எப்படி எடுப்போம், வி ஆஃப் டீன்னு எடுப்போமா. நீங்கள் வின்னு போட்டாலும் சரி வி ஆஃப் டீன்னு போட்டாலும் சரி. சரிங்களா. அப்போது இது வகைப்படுத்தும் போது ds/dt அப்படின்னு எடுப்போமா. ஏன்னா நமக்கு நேரம் வேணும், அதுக்காக வந்து சமன்பாடு நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா. அப்போது இங்கே எஸ் ஆஃப் டி பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க, சமன்பாடு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு இந்த மேலே கொடுத்துருக்க அடுக்கு ஒருத்தர் முன்னாடி பெருக்குவோம், ஒன்று மைனஸ் பண்ணி மேலே எழுதுவோமா. அப்போ உங்கள் t³ இருக்குது. இது எப்படி எழுதலாம், 3t 1 டெஸ்ட் பண்ண மேலே என்ன வரும், ஸ்கொயர்னு வருமா. அடுத்து மைனஸ் 6 அப்படியே வரும். அங்கே t² இருக்குது. அப்போது 2t பவர் 1 வருமா. அப்போது உங்கள் பெருக்கல் ஆயிரும் 2t பவரில் 1. சரிங்களா. ஒன்று குறைச்சி எழுதும் போது அடுக்குலேருந்து. அடுத்து +9. இப்போ உங்கள் t பவர் 1 தான் இருக்குது. அப்போது இங்கே இது வகைப்படுத்தினா நமக்கு 1 மட்டும் தான் வரும். சரிங்களா. +1 வகைப்படுத்தினா 0. சரிங்களா. ஈக்குவல் 3t² minus 6 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இருக்கும்போது என்னாகும் 12t ப்ளஸ் 9 × 1 9 0 தேவையில்லை. சரிங்களா. இது திசைவேகம் v ஆஃப் t. சரிங்களா. இப்போது இந்த சமன்பாடை வச்சு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, துகள் ஓய்வடையும் போது நேரம் கேட்டிருக்காங்களா. அப்போது இதில் வந்து திசைவேகம் வந்து 0 அப்படின்னு நம்ம எடுக்கும்போது 0 எனில் இப்போ என்ன இங்கே வந்து நம்ம 0 அப்ளை பண்ணுவோமா. 0 ஈக்குவல் 3t² minus 12t plus 9 வருமா. அப்படி மாற்றி எழுதிக்கலாம். 3t² minus 12t plus 9 ஈக்குவல் 0. சரிங்களா. இப்போ இது இங்கே 3 இருக்குது, இங்கே -12 இருக்குது, இங்கே +9 இருக்குது. இது பார்த்திங்கன்னா காமனாக வந்து 3மே 3ஆல் வகுப்படுமா. அப்போது 3ஆல் வகுக்க 3ஆல் வகுக்கும் போது 3t² / 3 minus 12t/3 plus 9/3 ஈக்குவல் 0. இல்லை ஸ்டெப்பு நீங்கள் மேலேயும் வகுத்துக்கலாம். சரிங்களா. இப்போது 1 3 1 3 4 12 1 3 3 9. அப்போ t² minus 4t plus 3 வருமா. இப்போது காரணமெத்தல் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 தருத்தமா. 1 × 3 3 இங்கே -4. இப்போது பெருக்கினா நமக்கு 3 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் -4 வரணும். இப்போது 1 3 போடலாமா. 1 × 3 3 1 3 கூட 4. இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், 2க்கு மைனஸ் போட்டுடலாம். -1 × -3 -1 ப்ளஸ் 1 × 3 3 -1 -3 இங்கே குறி ஒரே கூட்டும் போது -4 வருமா. அப்போ எப்படி எழுதலாம், t - 1 × t - 3 ஈக்குவல் 0 வருமா. இப்போ 0 வந்து ரெண்டுத்துக்கும் பிரித்து சமப்படுத்தும் போது t - 1 ஈக்குவல் 0 t - 3 ஈக்குவல் 0 வருமா. அப்போ -1 இருக்கிறது இந்த பக்கம் +1 மாறும். இப்போ t ஈக்குவல் +1. அதே போல் இந்த பக்கம் t -3 இருக்கா, இந்த -3 பக்கம் +3 மாறுமா. t ஈக்குவல் +3. சரிங்களா. அப்போது எடுத்து எழுதும் போது t நேரம் பார்த்தீங்கன்னா t ஈக்குவல் 1 t ஈக்குவல் 3 எனும்போது துகளானது ஓய்வடையும். சரிங்களா. இப்போது அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து
துகளோட திசை வந்து எப்போ மாறும்னு கேட்டிருக்காங்களா? இப்போ துகள் வந்து ஓய்வடையும் போது அது சேஞ்ச் ஆகுமா? அப்போது இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, துகளானது ஓய்வடையும் போது தனது நிலையை மாற்றிக்கொள்ளும். சரிங்களா? இப்போ நிலையை மாற்றிக்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா அங்கே t = 1 t = 3 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ இங்கே எப்போ மாற்றணும்? t = 1 t = 3 எனும்போது துகள் இப்போது t = 1 t = 3 எனும்போது துகள் பார்த்திங்கன்னா தன்னோட நிலையை மாற்றிக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். முதல் 2 வினாடிகளில் பயணிக்கும் தூரம் கேட்டிருக்காங்களா? அப்போது இப்போ 2 வினாடி நம்ம வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கோ நேரம். இப்போ 1லேருந்து 3 இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு 0 ஆரம்பிக்குமா? அப்போ 0லேருந்து நமக்கு 1லேருந்து மாற்றுது. அதனோட திசை பார்த்திங்கன்னா அதனோட நேராக போகலாம், மேலே சைடில் ஏதோ ஒரு திசையில் வந்து வினாடி 1ல் மாற்றுது. மாற்றி 3ல் அதோட திசையை மாற்றுது. சரிங்களா? அப்போது 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட நம்பரை பார்த்தீங்கன்னா 2. அப்போது 2 நம்ம என்ன கேட்டிருக்காங்க கொஷினில்? முதல் 2 வினாடிகளில் இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ இது எப்படி எடுக்கலாம்? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? s(t) = t³ - 6t² + 90 + 1. முதல்ல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம s(0), s(1), s(2), s(3) இது எல்லாமே டைம் தான். சரிங்களா? இது ஒன்று வேல்யூ இது நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எப்படி எடுத்து எழுதணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இந்த 1 பார்த்தீங்களா? டீக்கு பதில் இங்கே 1. இந்த 1லேருந்து 0 ஃபஸ்ட்டு இதுக்கு இடைப்பட்டதை கண்டுபிடிக்கணும். அடுத்து s(2) இருக்குது பார்த்தீங்களா? இதிலிருந்து s(1) கழித்து வர ஆன்சரை கூட்டினா நமக்கு இதுக்கு இடைப்பட்ட தொலைவு கிடச்சிரும். சரிங்களா? அது எப்படி எடுத்து எழுதலாம்? ஃபஸ்ட்டு இதில் எடுத்துக்கும் மாடுலஸ் ஆஃப் இங்கேனாவே s(1) s(1) - s(0) இங்கே டீன்றது. சரிங்களா? இது எல்லாமே t டைம் தான். ப்ளஸ் அடுத்து s(2) - s(1). இப்போ இதை லெஸ் பண்ணி இதை ப்ளஸ் கூட்டும் போது இது ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஈக்குவல் எப்படி எழுதலாம்? இப்போ s(1) அப்படின்னு இங்கே என்ன அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் இங்கே 1ன்னா ஃபஸ்ட்டு இங்கே 1³ வருமா? 1³ மைனஸ் இங்கே 6 t என்ன? ஃபஸ்ட்டு இங்கே 1 இருக்கா? அப்போ 1² + 9 t என்ன? 1 ப்ளஸ் 1. அடுத்து பாருங்கள் மைனஸ் அப்படியே வந்துடும் இன்ட்டு இப்போ இங்கே டீக்கு பதிலாக இங்கே 0 அப்ளை பண்ணால் என்ன வரும்? 0³ வரும் -6 × 0². அடுத்து இப்போ இங்கே கொடுக்குறேன் ப்ளஸ் 9 × 0 வரும் டீன்ற இடத்துல ப்ளஸ் 1. இது ஒரு டைம். அடுத்துங்கிற ப்ளஸ் போட்டுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் இப்போ s(2) அப்படின்னு நம்ம என்ன அப்ளை பண்ணுவோமா? அங்கே என்ன வரும்? 2³ வரும் -6 × t பார்த்தீங்கன்னா 2² ப்ளஸ் 9 t பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் 1 வருமா? அடுத்து இங்கே வர மைனஸ் போட்டுக்கலாம் இன்ட்டு அடுத்து s(1) அப்படின்னும் போது சேம் இங்கே தான் 1³ -6 × 1² ப்ளஸ் 9 × 1 ப்ளஸ் 1 வருமா? ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் 1³ பண்ணால் 1 தான் வரும் -6 × 1² பண்ணணும் ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அப்போ 6 × 1 6 ப்ளஸ் 9 × 1 9 ப்ளஸ் 1 மேட்ச் எப்படி போட்டுக்கலாம். ஏன்னாவும் இந்த டைம் இங்கேயும் 0 இதுவும் 0 ஆயிரும். இங்கே 9 × 0 0 எதோ பெருக்குனாலும் உங்களுக்கு 0 தான். இந்த ப்ளஸ் 1 மட்டும் வருமா? ப்ளஸ் அடுத்து என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் 2³ பண்ணால் 2 × 2 × 2ன்னு வரும். 2 4 4 8. அப்போ இங்கே என்ன வரும்? 8 மைனஸ் 6 2² பண்ணால் 4 ப்ளஸ் 9 × 2 18 ப்ளஸ் 1. இங்கே வர மைனஸ் இங்கே போட்டுக்கலாம். மைனஸ் இன்ட்டு 1³ பண்ணால் 1 மைனஸ் 6 1² பண்ணால் 1 தான் வரும். 1 × 6 6 ப்ளஸ் 9 × 1 9 ப்ளஸ் 1. சரிங்களா? ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் இப்போது 9ஐயும் 1ஐயும் கூட்டினா 10 10 1 11.
11 இங்கே மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் உள்ளே போச்சுன்னா பெர்சன்ட் மைனஸ் ஏறுமா, அப்போ -1 மாடலஸ் ஆஃப் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் 8 மைனஸ் 6 24 ப்ளஸ் 18 இருக்குது 1 கூட்டிக்கலாமா, கூட்டினா 19 மைனஸ் இப்போ 1 ப்ளஸ் 9 கூட்டினா 10 10 1 11 மைனஸ் 6 சரிங்களா. ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் 11 குறி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாம். -6 -1 கூட்டினா -7 ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் இப்போது 8 இருக்குது 19 இருக்குது கூட்டினா 27 வருமா, -24 மைனஸ் 11 -6 கழிச்சா என்ன வரும், +5 வரும். +5 இன்ட்டு மைனஸ் ++- அப்போது -5 சரிங்களா. ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் 11 இருக்குது 7 இருக்குது கழிச்சா என்ன வரும், 4 வருமா. இப்போ எனக்கு நான் குறி பார்த்தீங்கன்னா +4 ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் 27 -24 -5 குறி ஒரே பக்கத்து தான் கூட்டிக்கலாம். கூட்டினா என்ன வரும், -29 வருமா. ஈக்குவல் இப்போ மாடலஸ் 4 மாடலஸ் விட்டு வெளியே எடுத்து எழுதும் போது மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான், ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான். இப்போ +4 ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் 27 -2 சரி 27 -29 கழிச்சா என்ன வரும், -2 மாடலஸ் விட்டு ரிமூவ் பண்ணி எழுதுனா +2 வருமா. இப்போ 4 + 2 கூட்டினா 6. அப்போது இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அடி சரிங்களா.